இந்த மாதிரி சமாச்சாரம் இந்த மாதிரிக்காக, அந்த மாதிரி சமாச்சாரம் அந்த மாதிரிக்காக, அந்த மாதிரிக்காக இந்த மாதிரிக்காக, இந்த மாதிரிக்காக அந்த மாதிரிக்காக. ஏண்டா ஏய் இன்னொரு சொல்லு. ஏண்டா இந்த மாதிரி சமாச்சாரம் ஐயா நம்ம நாட்டை தேடி இந்த மாதிரி சமாச்சாரம், அந்த மாதிரி சமாச்சாரம், அந்த மாதிரி சமாச்சாரக்காக இந்த மாதிரி சமாச்சாரம், இந்த மாதிரி ஏ ஓட்ட வாயா, உலகு வாயா, டப்பா வாயா, சோத்தல கை வைனா குழம்புல கை வைக்கிறதுல நீ இதாம சொன்னீங்க. இட்டி பாரு ராஸ்கல் போயிட்டு பலான ஊர்ல இருந்து பலான ஊர், பலான ஊர்ல இருந்து பலான ஊர், பலாந்துக்கு வந்துக்கிறாரு. பலான ஊர்ல இருந்து பலான ஊர், பலாந்துக்கு வந்துக்கிறாரு. சொல்லு தலைவா. பலாண்ட ஊர்ல இருந்து பலாண்ட வந்துக்கிறாரு. என்னடா அதானடா பலான ஊர்ல பலாந்துக்கு வந்துக்கிறாரு. ஒன்னு அடிச்ச மாறடே என் மூக்க நானே பிச்சுக்கலாண்டா. அப்படி நீ சொன்னதான் நான் சொன்ன திருப்பி ராஸ்கல். நீ தெரிஞ்ச நீ இப்ப சொல்லுங்க. அவர் வந்து யார் முக்கியமான ஆளு பெரிய ஆசாமி. அவங்க பல்ல நிக்கலாமா நீ? விளக்கறாரு என்ன ஆஜாதிக்கிறே. ஒரு பக்கமா மயிலுங்க. ஒரு அட்ரஸ் சொல்லிட்டுடா டேய். முன்னெல்லாம் நம்பிட்டு எப்படிடா நான் ஒரு தாம்பரத்தை வாங்கிட்டு எப்படி நான் சொல்றது மாற்றி சொல்றது இல்லை. போய் பில்லு போட்ட போட்டு வருவோம் நீ. வந்துக்கிட்டு ஒரு ஆசாமி சொன்னதில்ல. சின்ன பையன் விளையாடுறாங்க. ஐயா வந்து யார் தெரியுமாங்க? முக்கியமான ஆளுங்க. முக்கியமான ஆளு சொல்ல போனா திருலோக சஞ்சாரி. திருலோக சஞ்சாரி நாரதன் புள்ள பிரம்மதா வந்து பிரம்மத்தில் நாரதன் வந்து இருக்கிறார். அவர் எங்கடா இருக்காரு? அவர் வெளிக்கு இருக்கிறாரு. குண்டு சொம்பல தண்ணி எடுத்துட்டு போ. தண்ணி இருந்தா பாரு. எங்கடா அங்க ரோட்டுக்குள்ள பேப்பர் கிடக்கு, பேப்பர் தொடச்சு கிடச்சு சொல்லு. ஏய் பேப்பர் 10 மாவு இருக்கு. பேப்பர் 10 இருக்குங்க. நீங்க பஞ்சு ஒன்று வாங்கி வச்சிருக்கீங்க. அதிகமான ஒரு வெளி சொல்றீங்க. போடு போடு தொடங்கி வைக்க. அடுத்து வா. டேய் அது போடுடா, அது போடுடா. ரொம்ப நேரம் ஆகுது. நம்ம அதுதான் சொல்றேன். மரியாதை மரியாதை. எப்படி அவங்க நான் பெரிய ஆசாமி, அவங்கள போய் இதை வேலை செய்யல மாட்டேன். பாரு பெரிய ஆழியா போட்டு கிடக்குது. பெரிய ஆழியா கௌசல்ய மக முடிவுறா. ஏந்திருங்க சாமி. நீங்கள என்ன பண்ணும் சாமியார சாமி பத்துறது எப்படி சொன்னா யாராருக்கு ஒரு இது செய்யணும், ஒரு வரலாறு செய்யணும். இல்லை நான் பண்ணி கொடுத்துல அவர் என்ன அவசரம்? என்ன அவசரம்? நல்லா காட்டு பண்ணியாட்டான். சாமியார் சொல்லலாம். எப்படா எங்கயாவது கண்டாங்க உன்னை சேஸ் பண்ணி தான் ஈத்துப்பாங்க. யாராருக்கு நான் ஒரு மரியாதை செய்யணும். சின்ன பசங்க சாகுவாசி அடிச்சுக்கணும் கரெக்டாக தான் இருந்துருக்கா. போன அப்படி சாமி இதெல்லாம் மனசில் வச்சு உட்கார டைம் உட்காருங்க சாமி. இதெல்லாம் உட்காரக்கூடாதா? நான் அவனை மாதிரி என்ன செய்யும்? ஏன் இதெல்லாம் உட்காந்து என்னையா பெரிய பெரிய பாரு. ஐயோ செவனா தேர்த்திக்கு எடுத்துக்கலாம். இதுல எப்படிங்க உட்கார்றது? உங்க கடை நாடகாடி மாறு அடிக்கிறது கூட நான் இந்த மலைநூர்ல தங்கி ஏன்னா ரோட்டுக்குள்ள எங்கன்னா போய் சுண்டால் 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 பொற பொறனு பொற பொறனு சுண்டால் சுண்டல் சுண்டல் பொற பொறனு பொற பொறனு சுண்டால். என்னடா சுண்டல் மொர மொரன்னு பொறு பொறனா? இல்ல அதுக்கு இல்லப்பா. காலையில அவிச்சு விற்கும் போது சூடா இருக்கு, பல்லுக்கு தவா இருக்கு சாப்பிடும். நிக்காத காய்கறி வேலை காய்ச்சிங்கன்னா பொற பொறத்தானு இருக்கும். இதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. ஏன்னா பெரிய மகான்கள் உட்காருங்க. ஏன்னா சொல்ல பெரிய பழமொழி, பெரியோர் செய்ததை சிறியோர் மன்னிக்க வேண்டும். யார் பெரியது? சிறியன் செய்து பெரியோர். அபிஷ்டோ இல்ல அபிஷ்ட இல்ல. நாங்க ரெண்டு பேரும் படிச்சது +2 படிச்சா கூட்டாருங்க. என்ன பண்றதுங்க? நாங்க ஒழுங்கா தான் படிச்சு விட்டு அடிச்சு விடு. நான் படிச்சு படிப்பு யாரு படிச்சு நான் உங்ககிட்ட வந்து நாடகத்துல உத வாங்கி கிடக்குறேன்.
நான் படிச்ச படிக்க வேலைக்கு போயிருக்கணும். ஏன் அது ஒரு என்ன பண்றது? ஏன் அது ஒரு நீங்க தமிழ்நாட்டுல என்ன மாதிரி படிச்சு ஸ்கூல்ல முதல் மார்க் வாங்கினவங்க நானு. அப்படியா? என்ன அப்படியா? பேப்பர்ல வந்துருங்க. டிவில போடாங்க, சன் டிவில கேடிவில போடாங்களா, பாக்கலையா? என்ன பண்றாங்க? ஸ்கூல்ல முதல் கிளாஸ் நான் தான். என்ன கிளாஸ்? சாரா கிளாஸ். அதுதான் பிடிப்பீங்க, வேற எதுவும் படிக்க. முதல் மாணவங்க. மாணவன். என்ன பண்றது? நீங்க வந்து உங்க கிட்ட உதவாங்க கிடக்குது படிச்சு படிப்பு. நான் உட்காந்துன்னு என்ன சொல்ற? நான் படிச்சு படிப்பு ரேட்டிங் யோசிக்கிறா? எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா? எவ்வளவு படிச்சீங்க? 1வதுலயே நான் 9 வருஷமா படிச்சிருக்கேன். என் அப்பா வாஜர் சண்டைக்கு போட்டாரு. நாங்க பையன் 1வதுலயே 9 வருஷமா படிச்சுக்கிறான், இப்ப நான் 2வது மாட்டக்கூடாதான்னு. அப்புறம் வாஜர் சண்டைக்கு வந்தாரு எங்க அப்பா கூட. நாங்க பையன் 1வதுலயே 9 வருஷமா ஒழுங்கா படிச்சுக்கிறான், இப்ப நான் அனாவசியமா 2வது மாட்டணும். நான் படிச்ச இடம் அப்படி பள்ளமா போச்சு. கண்டிப்பா போயிருக்கோம். 9 வருஷம் படிச்ச பள்ளம் கதை. பின்ன பல்லாம் வந்து அப்பத்தி படிப்பு நான் படிச்சது. அப்படியா? ஒரு 25 வருஷத்துக்கு படிச்ச படிப்பு. MA LT அங்கடிச்ச வட்டி மெட்டு கிளாஸ் இறங்கி சின்ன வயசுல பட்ட கிளாஸ் எடுத்துக்கணும் நான். நீ இருக்கா கிளாஸே கிடையாது. அது திருவண்ணாமலை கோபுரம் வாடாங்க. ஏன் திருவண்ணாமலை கோபுரம் காத்தால விடாதீங்க. அதெல்லாம் விடணும். செச்சி கோட்டையை விட்டு போய் முட்டி கிடப்பாங்க. குடிக்க தெரியா? சரிங்க, ஒரே நாத்து நீங்க. எட்டிக்காயா புங்கங்காயா? எட்டிக்கோ. டேய் சாமியார் வந்தாரு. போய் சாமியாருக்கு கோழிக்கறி வாங்கி போ. அட போய் ஹாங்கற போய் சாப்பிடாத. கவுச்சு குலால் புசிக்க கூடாதுடா. வாவ். குலால் புசிக்க கூடாது. புலால்னா கவுச்சியா? ஆமாண்டா. ஜீவவதை செய்ய கூடாது. கவுச்சியே. ஆஹா, கவுச்சியே சாப்பிட மாட்டாங்க. எல்லாம் கறி சாப்பிட்டீங்களா? கவுச்சி வர அப்ப கறி வரும் உங்களுக்கு. பார்த்தேன்ன ஹரியானா வீட்டுல பார்த்தேன்னா ஒண்ணாம. ஆமா. அடப்பா, ஐயோ சாம்பார் இருக்குது, ரசம் இருக்குது, மோர் இருக்குது, வறுத்த குழம்பு இருக்குது, கோழி கறிக்குது, கருவோட வறுத்த வச்சு இருக்கிறாங்க, மீன் இருக்குது. ஏமா அண்ணா ஹரியண்ணா இந்த சாம்பார்லாம் எனக்கு ஊத்தாதுண்ணா, எனக்கு மதம் தட்டிக்கண்ணா. அந்த கறி குழம்பு நல்லா தொக்கா ஊத்துனா, நல்லா தொக்கா ஊத்துனா, நல்லா தோட்டி துண்ணுப்புட்டு நானா சாப்பிட்டா அது வேற ஆள்றா அப்படா. முத மாடியில பார்த்தேன் உனக்கு. நான் சாப்பிட மாட்டேன். சரி அது சடா. இப்ப அந்த வேலை செய்ய இல்லையா பண்ணீங்க? இந்த வேலை நாங்க போன அமாசி கூட மலையனூர்ல உங்களை பார்த்தேன் நானு. மலையனூர் நம்ம தாய்கிராமண்டா. தெரியல, நாடகம் போது நடந்து வருவாரு. நாடகம் இருந்தாவோட அமாசியில மலையனூர் வந்துருவாரு. சித்த வைத்தியம் பண்ற சித்த வைத்தியம் வேட்டை கடை போடுவாரு. ஒரு தார்பாய் ஒண்ணு போட்டு பாட்டில் மருந்து பாட்டில கும்பலா அடிக்கிட்டு கையில மைக் எடுத்துக்குவார், இந்த கட்டி கையில எடுத்துக்குவார், மருந்து பெற ஆரம்பிச்சுக்குவார். புத்தல் குடைச்சல், முட்டி குடைச்சல், முழங்கால் குடைச்சல், ஆண்மை கொடை, சொறி படை, மேகப்படை, கப்பூஸ் படை, அனைத்துக்கும் ஒரே மருந்து சொல்லி நீங்க மருந்து குத்தி நல்லா வேலை செய்யுதுங்க. அது நல்லா செய்யுது அது வேலை.